நமஸ்காரம். திருப்பாவை பாசுரம் 14. கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய். பொருள்: தன் தோழிகளை எழுப்பியபடி வரும் ஆண்டாள் தன் அடுத்த தோழியின் வீட்டிற்கு வருகிறாள். இந்த தோழியிடம் பொழுது புலர்ந்து விட்டதற்கான 2 அறிகுறிகளை தெரிவிக்கின்றாள். முதலாவது, உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியல். அதாவது அந்த தோழியிடம் சொல்கிறாள், உன் வீட்டின் புழக்கடை தோட்டத்தில் பின் உள்ள தோட்டத்தில் வாவி என்பது ஒரு சிறு குளம் அல்லது குட்டை போன்றது. அதில் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழுநீர் என்பது ஒரு விதை தாமரையை போன்ற மலர். அது வாய் நெகிழ்ந்து என்றால் விரிந்து மலர்ந்து இருக்கிறது. ஆம்பல் வாய் கூம்பினகான். ஆம்பல் என்பது அதை அல்லி மலர் என்று கூறுவார்கள். அவை நிலவை கண்ட பிறகு, அதாவது இரவு நேரத்தில் மலரும். விடியற் காலையில் அவை கூம்பிவிடும், அதாவது மூடிவிடும். அந்த மாதிரி செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். தாமரை போன்ற அந்த மலர் சூரிய கதிர்களை கண்டவுடன் நெகிழ்ந்து வாய் திறந்து மலர்கிறது. அதே சமயம் அல்லி மலர்கள் வாய் மூடுகின்றன. இது அறிகுறி 1. இரண்டாவது, அவள் சொல்கிறாள், செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். செங்கல் பொடி கூரை, செங்கலை தூளாக்கினால் வரும் காவி நிற ஆடையுடுத்திய முனிவர்களும் ரிஷிகளும் வெண்பல் தவத்தவர் தங்கள் பற்கள் வெண்மையாக பிரகாசிக்க தவமாயிருப்பவர்கள் தங்கள் திருக்கோயிலை நோக்கி சங்கிடுகிறார்கள். அந்த சங்கொலி எழுப்புவதற்காக எழுப்பியபடி கோயிலை நோக்கி செல்கின்றார்கள். 2 அறிகுறிகளை தெரிவித்துவிட்டு ஆண்டாள் சொல்கிறாள், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். நேற்று இந்த தோழி ஆண்டாளிடம் கூறியிருக்கிறாள், நானே உங்களை எல்லோரும் எழுப்புகிறேன், நீங்கள் எழுவதற்கு முன்பே நான் எழுந்து உங்களை எழுப்புகிறேன் என்று கூறினாயே நங்காய், ஆனால் நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையே, உனக்கு வெட்கமாக இல்லை? நாவுடையாய் என்றால் நன்றாக பேசுபவளே, வாக் சாமர்த்தியம் உடையவளே என்று சாடுகிறாள். பின்பு சொல்கிறாள், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். சங்கும் சக்கரமும் தன்னுடைய பலமான கரங்களில் ஏந்தும் கண்ணனை பற்றி, பங்கைய கண்ணானை தாமரை போன்ற கண்களையுடைய நாராயணனை பற்றி எல்லோரும் பாடியபடி பாவை நோன்பை அனுஷ்டிப்போம் வா என்று கூறுகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய். நாமும் இந்த பாசுரங்களை தொடர்ந்து படித்து பாராயணம் செய்து கண்ணனின் மலர் திருவடிகளை அடைவோம். கண்ணன் மலர் திருவடிகளை சரணடைந்து மோட்சத்தை பெறுவோம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.